வணக்கம். அதிகாலையில் ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் குவிப்பு. அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட அதிரடியான உத்தரவால் தற்பொழுது கதிகலங்கியுள்ள திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகளை ஆதாரத்துடன் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். நடைபெறக்கூடிய முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5, 6. மிக முக்கியமான இந்த அரசியல் களத்தில் திமுகவின் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள், அதில் யாராக இருந்தாலும், ஏன் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் நிச்சயமாக கைது நடவடிக்கை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களை நம்பி பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் தாவேகாவிற்கு வாக்குகளை செலுத்தி முதல்வராக இன்று அமர்த்தியிருக்கிறார்கள். தற்பொழுது மக்களின் வரிப்பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய கடந்த கால ஆட்சியில் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் கைது செய்ய வேண்டும் என்பதையும் தற்பொழுது ஆலோசனையும் நடத்தி வருகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இந்த நிலையில்தான் திமுகவின் நிர்வாகிகளும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி அவர்கள் நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், மக்கள் அனைவரும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் கவனமாக இருக்கக்கூடிய நிலையில் யார் எப்பொழுது பேச வேண்டும் என்பதை திமுகவின் கொறடா ஒட்டுமொத்தமாக அழைப்பிதழ்களை கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களது முன்னிலையில் இதை பேச வேண்டும். அதாவது வேலு அவர்கள்தான் திமுகவின் கொறடாவாக இருக்கிறார். திமுகவின் ஒட்டுமொத்தமான மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் ஆதாரங்கள் அனைத்தையும் சட்டசபையில் தாவேகாவின் அமைச்சர்கள் வெளியிடும் பட்சத்தில் யாரும் எம்எல்ஏக்கள் பேச வேண்டாம். அந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சர்களை அதை பற்றி பேசட்டும். சட்டசபையில் அந்த மாஜி அமைச்சர்கள் இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவராக நானே அதை பேசிக்கொள்கிறேன். யாரும் வெளிநடப்பு செய்ய வேண்டாம், இனியும் அந்த அவப்பெயரை நாம் பெற வேண்டாம் என்பதை உதயநிதி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், அதே சமயத்தில் முதல்வராக கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு தெரியாமலேயே பல முறைகேடுகள் திமுகவில் நடைபெற்றுள்ளது. மேலும் இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் அவர் அதிர்ச்சியடைவார். ஆகையால் தற்பொழுது சட்டசபை கூட்டத்தொடர் முடியும் வரை ஸ்டாலினை யாரும் சந்திக்க வேண்டாம் என்பதையும் தற்பொழுது உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத வகையில்தான் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர்களது ஒட்டுமொத்த திட்டமே அடுத்த 25 ஆண்டுகள் நாம் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தமிழக அரசியலில் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இனி உதயநிதிக்கு வரவே கூடாது. மேலும் கடந்த ஆட்சியில் முறைகேடுகள் பற்றியான ஆதாரங்களை IAS IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சேகரிக்க உள்ளார். இதனால் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் கூட கைது செய்யப்படலாம். இதற்காக பாதுகாப்புகளை கருதி ஸ்டாலின் வீட்டில் திமுகவின் தொண்டர்கள் சூழ்ந்துவிடக் கூடாது, இதனால் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்களது வீட்டில் போலீஸ்கள் தற்பொழுது குவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இது பயப்பிட அளவிற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உதயநிதி அவர்களுக்குத்தான் இது பயமாக அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டாலினுக்கு தெரியாமலேயே பல தனியார் நிறுவனங்களிடம் பல கோடிகளை கமிஷனாக பெற்றுள்ளனர் உதயநிதி, சேகர்பாபு, சபரீசன் உள்ளிட்டவர்கள். ஆனால் இந்த உண்மை மட்டும் ஸ்டாலினுக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்துவிட்டால் நிச்சயம் அனைவரது பதவியும் பாரபட்சமின்றி பறித்து விடுவார். கலைஞர் அவர்கள் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாரபட்சம் பார்க்க மாட்டார், தெரியுமா? ஏனென்றால் திமுகவின் வளர்ச்சிக்காக அவர் அயராது உழைப்பார் என்று திமுகவின் நிர்வாகிகளை கூறினார்கள். ஆனால் ஊழல் மட்டும்தான் அவரால் தடுக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவரே மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இந்த பட்ஜெட் தாக்கலின் கூட்டத்தொடரின் பொழுது சரியான கேள்விகளுக்கு சரியான பதில்களையும் ஆளும் கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை என்றால்
திமுகவின் அடுத்த தலைவராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது என்று ஒரு பக்கம் எதிர்ப்பு அலைகளும், மறுபக்கம் ஏன் எங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள், சட்டப்பேரவையில் எங்களுக்கு பேசுவதற்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுங்கள், ஆளும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய 95% சிட்டிங் எம்எல்ஏக்கள் புதியவர்கள்தான், அவர்கள் நம்மளை என்ன செய்ய முடியும் என்ற வீராப்புடன் என்று கொறடாவிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கு முன்னால் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் தான் நாம் பார்த்தோமே, திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களையே அலறவிட்ட தாவேகாவின் மாஜி அமைச்சர்கள், தாவேகாவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமான எதிர்ப்பலைகளால் திமுக சட்டசபையில் இருந்து தெரித்து ஓடிவிட்டது. இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய 2 விஷயங்கள். மக்களின் நலனுக்காக தாவேகா நிதி பட்ஜெட்டை வெளியிட்டால் மக்கள் விஜய் அவர்களை வரவேற்பார்கள். அதே சமயம் திமுகவை எதிர்த்து சட்டசபையில் கடந்த ஆட்சியில் முறைகேடுகள், ஊழல்கள் அனைத்தையும் ஆதாரத்துடன் சமர்ப்பித்தால் சட்டப்பேரவையிலிருந்து 2வது முறை வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல் திமுகவிற்கு உருவாகினால் நிச்சயம் நாம் சொன்னபடி கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக திமுக இருப்பதற்கு சரியில்லை என்று மக்கள் வரக்கூடிய தேர்தல்களில் அனைத்திலும் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தி அதிமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைப்பார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக உதயநிதி அவர்களது அரசியல் வருகை அமைந்துள்ளது. உதயநிதி அவர்கள் பேச தெரியாமல் பேசி, சனாதானத்தை பற்றி பேசி, கடந்த ஆட்சியில் துணை முதல்வர் என்ற அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக உதயநிதி அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டதுதான் திமுகவின் தோல்விற்கு அடித்தளமாக அமைந்துவிட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வீட்டிலேயே போலீஸ் பாதுகாப்புகள், தற்பொழுது திமுகவின் தொண்டர்கள் அதிகாரப்பூர்வமாக 5 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதை தமிழக அரசு உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 5ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடரில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும், உதயநிதி அவர்களது உண்மை முகம் என்னவென்றும், தமிழ்நாட்டில் முதல்வராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக எத்தனை கோடிகளை சுருட்டியது, இதனால் யாரெல்லாம் பயனடைந்தார்கள், திமுகவின் ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்களை தெரியுமா, கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலான ஒரு கல்யாண மண்டபத்தை திறந்திருக்கிறார் சமீபத்தில். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? எல்லாமே தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெற்ற கமிஷன் தான். இந்த பணங்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டுமா, அல்லது அரசு கஜானாவில் கொடுக்கலாமா, அல்லது ஒவ்வொரு வங்கி கணக்குகளிலும் 2500 ரூபாய் என்று போடலாமா என்பதை கூறுங்கள். மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதே சமயம் மு.க.ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு போட்டது சரியா தவறா, முதல்வர் விஜய் அவர்களது அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.